இந்நேரம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்களுடைய சின்ன வயசில் அந்த சிங்காரவேலன் பாட்டை வந்து ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. அப்போலேருந்தே அவங்க சின்ன வயசுலேருந்தே பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதாவது எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற இன்னொரு விதம் தான் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சில பாட்டெல்லாம் கேட்டால் சந்தோஷமாக இருப்போம், சில பாட்டெல்லாம் கேட்டால் அழுவோம். ஏன் அழறோம், எதுக்காக அழறோன்னே தெரியாது. சிலதெல்லாம் நம்ம அப்படியே கண்ணீரை வழ வைக்கணும்னா சில சோக சாங்ஸ்லாம் கேட்டால் போதும், நமக்கு பொல கண்ணீர் வரும். அண்ட் சில சாங்ஸ்லாம் கேட்டால் பழைய ஞாபகங்கள் வரும். இப்படி சாங்குக்குன்னே ஒரு தனி வலிமை உண்டு. ஸோ அதை தான் அவங்களும் இன்டர்வியூஸில் சொல்கிறாங்க. அண்ட் நான் ஃபைனலிஸ்ட் ஆகலைனா கூட அந்த ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 5th ஃபைனலிஸ்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஆனப்போ ஒரு குழந்தை வந்து இவங்களை ஆக்கலையா அப்படின்னா நான் இனிமேல் ப்ரோக்ராமே பார்க்க மாட்டேன், நான் போய் விஜய் டிவியில் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்லியிருக்கு. அதை ஒரு அம்மா வந்து வீடியோவாக எடுத்து இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்களாம். ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னா அதுவே எனக்கு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரீசெண்டாக ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையில் வந்து இவங்க பாடவும் செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான ரெகக்னேஷன், இவங்க கேட்ட ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு. அண்ட் மக்கள்கிட்ட அங்கீகாரமும் வாங்கிட்டாங்க. இவங்க இனிமேல் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவங்க ஒரு பாட்டு கிளாஸும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.